யாழ் போதனா வைத்தியசாலையில நர்சரால் செய்த கேவலமான செயல். எனது அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் யாழ் போதனா வைத்தியசாலையில கை முறிஞ்சு பிளேட் வைக்கணும்ன்றக்காக அட்மிட் ஆகியிருந்தான். அந்த ஓட்டுல கிளிநொச்சியில இருந்த ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகியிருந்தவர். அதாவது இந்த பெட்ல இருந்து ஒரு 2-3 பெட் தள்ளி அட்மிட் ஆகியிருந்தவர். நான் கிட்டத்தட்ட 3 கிழமை அந்த ஓட்டுல இருந்தான். அதனால அந்த பேஷண்ட் அந்த என்வியோமெண்ட் நல்ல பழக்கமா இருந்தது. அந்த அடிப்படையில இந்த கிளிநொச்சியில இருந்து அந்த பேஷண்ட் வந்து என்ன கூப்பிட்டா, தம்பி ஒருக்கா வாங்க உங்களோட கதைக்கணும் வந்து நான் போய் அவர்கிட்ட அப்பா வயசு இருக்கு, கிட்டத்தட்ட 50-55 வயசு இருக்கு. இப்போ நான் போய் கிட்டேன்னு சொல்லுங்கப்பா என்ன விஷயம் வந்து அவர் கதைக்க முதல்ல என்ன விஷயம்னு சொல்ல முதல்ல அளவழிக்கிட்டார். அவர் பக்கத்துல அவர்கிட்ட வைஃப் நிற்கிறா, அம்மாவும் அளவழிக்கிட்டார். இப்போ நாங்கள் அழுகை நிப்பாடுங்க, சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அப்ப அவர் சொன்னேன், தம்பி இப்போ நான் கிளிநொச்சியில இருந்து வாரேன், எனக்கு முள்ளந்தண்டில் நரம்பு பிரச்சனை இருக்கு தம்பி, அதனால இடுப்பு வைக்கல கொஞ்சம் பிறப்பு தன்மை, அதுக்காக தான் அட்மிட் ஆகியிருக்கேன். விடிய வந்து இந்த மார்னிங் வந்து நான் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 500 கிட்ட நிற்குது தம்பியாண்டு. இப்போ நான் சொன்னா 500 சரியான கூட ரப்புன்னு நிகழலாம், கோமா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் சொன்னா இது சரியான கூட என் கண்ட்ரோலா இருக்கிறியா நீங்க கேட்க. அவர் சொன்னார், இல்ல தம்பி எனக்கு சுகர் இருக்குன்னு தெரியும், ஆனா நான் கண்ட்ரோல் ஆகாம மருந்துகளும் பாவிக்கிறேன் தம்பி, எனக்கு இன்றைக்கு தான் வரைக்கும் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு கூட இருக்கே என்ன. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அவர் சொன்னார், அவர் நர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த நர்ஸ் என்ன செய்திருக்காருண்டா, அவர் மேல் நர்ஸ் அவர் என்ன செய்திருக்காருன்னா அதை பார்த்துட்டு இது என்ன சுகர் 500 நினைக்குது, நீ சாகிறதுக்கு கிளிநொச்சியில இருந்து வந்திருக்க, நீ சாகத்தான் போற கண்டிப்பா, என்னதுக்கு உனக்கு மண்டைக்கு ஒன்றும் இல்லையா உனக்கு, நீ சாகத்தான் போற, சாகிறதுக்கு அங்க இருந்து வந்திருக்கு, சாகத்தான் போகுது ரெண்டு ஏசி இருக்கு. உடனே அந்த பேசுன்னு சொல்லி ஏன் இப்படி கதைக்கிறீங்க, எனக்கு தெரியாது உண்மையாக. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்படியான அறிவுகள் இருக்காது உமா இல்லையா. அந்தந்த ஃபீல்ட் சார்ந்தவர்கள் தான் அநேகம் அது பற்றியான அறிவு இருக்கு. சாதாரண ஒரு பாமரனுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது, அவனுக்கு நாங்களாம் எடுத்து சொல்லணும். அவர் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் கூட இருக்கணும்னு அந்த பேசன்னு சொல்லியிருக்கிறேன் கூட இருக்கணும். அப்ப இவர் கடுமையா ஏசி இருக்கிற ஏசின உடனே பேசன்னு என்ன செய்யிருக்காரு, அளவலிக்கிட்டார். அப்ப இவரும் போயிட்டாரு, நர்ஸும் விட்டு போயிட்டா. அப்ப அந்த கவலை தான் என்ன கூப்பிட்டு சொன்னார், தம்பி இப்படி வைஃபுக்கு முன்னால என்ன கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தி இப்படி எல்லாம் பேசுறாரு, மேடம் சரியான கவலையா இருக்கு, பயமா இருக்கு, செத்துடுவோம்னு சொல்லி அவர் சொல்றேன். அப்ப நான் எனக்கு சரியான அப்செட் ஆகிட்டு, அட என்னடா நாங்களும் ஒரு சுகாதாரத்துறையில இருக்கிறோம், இப்படி ஒரு பேசுறது நடத்தக்கூடாது, நடத்துறதுக்கு உரிமையும் இல்லை. அப்ப நான் போய் அந்த நர்ஸை போய் கேட்டேன், நீங்க இப்படி அவரை ஏசினீங்க. ஓ நான் ஏசினான், அவருக்கு கொஞ்சம் கூட கேச்சவர், சுகர் கூட இருக்குது, சாகத்தான் போகணும், அதே மாதிரியே எனக்குன்னு சொன்னேன். அதனால சரி ஓகே விஷயம் இருக்கட்டும், அந்த பேஷண்ட் ஒரு மருந்து கொண்டு வந்து வச்சிருந்தோம், நீங்க அதை கவனிச்சிங்களானோ அந்த மருந்தை பார்த்தேன் நான் தான் கண்டுக்காம விட்டு வந்து இவர் கூட கதைக்கிறான்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து யாழ்ப்பாணத்துல இல்லை, அதனால கொழும்புல இருந்து அந்த மருந்து எடுப்பிச்சிருக்காரு அந்த பேஷண்ட். அந்த மருந்தை வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை 8 பாகசி, அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அந்த மருந்தை வச்சிருக்கிறோம், இல்லைன்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து பழுதாயிடும். அப்ப அந்த மருந்தை நர்ஸ் பார்த்துட்டு இவர் கூட கதைக்கிறாரு, வெளியிலேயே வச்சுட்டு போயிருக்காரு அந்த மருந்து. அப்ப நான் கேட்டேன் அந்த கிளிநொச்சியில வந்த பேஷண்ட கேட்டேன், ஏன் இந்த மருந்து வெளியிலேயே இருக்கு, நீங்க இதை கொடுக்குறியா நர்ஸ்கிட்ட, நான் கொடுத்தனா அவர் பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னேன். நாங்க இது வெளியில வைக்க கூடாது, வெளியில வச்சா பழுதா போயிடும், இதை ஃப்ரிட்ஜுக்கு தான் வைக்கணும், நீங்க என்ன கொண்டு வந்தீங்க இல்ல கையில கொண்டு வந்தான்னு சொன்னேன். நாங்க ஐஸ் கட்டில இருந்து வச்சு கொண்டு வந்தீங்க இல்ல அப்படியும் கொண்டு அந்த இது ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும், இல்லைன்னா மருந்து பழுதாயிடும், இல்லைன்னா திருப்பி கொழும்புல இருந்தா எடுப்பிக்க வேண்டி வரும். அப்ப நான் அந்த நர்ஸ்கிட்ட கிடையே நீங்க இப்படி செஞ்சீங்கிட்ட, இல்ல அவர் கூட கழிச்சவர் நான் கண்டுக்காம விட்டேன். இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாமா, இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாமா, ஒரு பேஷண்ட் இப்படி நாங்க நடத்தலாமா, எங்களுக்கு நடத்துறதுக்கு உரிமை இருக்கா, நாங்க யார்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறோம். இப்ப ஒரு வேலைக்காரன் ஒரு வேலை செஞ்சோன்னு இருக்கிறான், அவனை முதலாளி வரைக்கும் என்ன செய்வான், மரியாதை கொடுப்பான், அவன் கையெல்லாம் கை நீட்டி காசு வாங்குறவனுக்கு. அதே மாதிரி எங்கட பொஸ் சார் ஆட்ட காசுல நாங்க அரசாங்கமா சம்பளம் இருக்குது, மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரிப்பணத்துல எங்களுக்கு சம்பளம் இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மரியாதை கொடுக்கணும். ஒவ்வொரு பேஷண்ட் வந்து அதுல படிச்சவன் பெறுவான், பாமரன் பெறுவான், குற்றவாளி வருவான், மூலசோம் இல்லாம வருவான், இப்படி ஒவ்வொரு டைப்ல ஆக்கள் வருவான். அதுக்காக நாங்க கோவத்தை எல்லாத்தையும் காட்டலாம். அங்க நாங்க என்ன என்ன ஃபீல்டுக்கு இருக்கிறோம், ஹெல்த் சர்வீசஸ் சுகாதார சேவைகளுக்கு இருக்கிறோம். அப்ப சேவை என்ன எங்களோட விருப்ப விருப்பம் எல்லாத்தையும் திணிக்கிறதா. இப்ப உண்மையா வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகாதார சேவைகளை வந்து உண்மையாவே வேலை வந்து லோடா இருக்கு, நிறைய நைட் செய்ய வேண்டி இருக்கு, நைட் டியூட்டி இருக்கும், வேலையில வந்து சரியான பழுவா இருக்கு. நான் சுகாதாரத்துறை சார்ந்திருக்கான்னு சொல்றேன். அப்ப வேலை பழு கூடவா இருக்கு, எங்களோட பழுவை பண்ணி பேஷண்ட் இல்லையா காட்டுறது, பேஷண்ட்டுக்கு இப்படி நாங்க கதைக்கிறது ரைட்ஸ் இருக்கா. ஒரு பேஷண்ட்டை வந்து நாங்க என்ன செய்யணும், மன ரீதியான ஒரு திட்டமா வச்சுக்கணும். இது என்ன 500ல சுகர் இருக்கணும்னு அவனை நீ சாப்பிடன்னு சொன்னா அவன் அதுல அந்த பாவம் அந்த பயத்திலேயே அளவடிக்கு அதுலயே. அப்ப ஒரு பேஷண்ட் எப்படி நடத்தணும்னு ஒரு விதிமுறை இருக்கு, அது தெரியல. நான் எல்லா நர்ஸையும் சொல்லல, அதை நான் முதலே சொல்றேன், எல்லா நர்ஸையும் சொல்லல. அநேகமான நர்ஸாக்கள் எத்தனையோ சேவை மனப்பாங்களோட ஊரை விட்டு எவ்வளவு தூரத்துல போயிட்டு கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு சில செய்யற இந்த கேவலமான செயற்பாடான இந்த எனக்கு வந்து ஒரு முகஞ்சொலிக்கிற சம்பவமா இருந்தது, நேரம் நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கேன். அப்ப நான் அந்த நர்ஸ்கிட்ட கேட்டேன், ஓகே அந்த மருந்தை இப்ப நீங்க கொண்டு வைக்கணுமா ஃப்ரிட்ஜுக்கு, என்ன சொன்னா நீங்க வேணும் உங்களோட பொறுப்பில் வச்சுக்கணும்னு சொல்லி எனக்கு சொல்றேன். அப்ப நான் உடனே டாக்டரை கூப்பிட்டேன், அவர் நல்ல மனிதர், அந்த டாக்டரை கூப்பிட்டு நான் பிரச்சனை டாக்டர் இப்படி இந்த இன்ஜெக்ஷன் வந்து வெளியிலே வச்சிருக்கேன். உடனே டாக்டர் கூப்பிட்டாங்க, சார் ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இந்த இன்ஜெக்ஷன் உள்ள வைக்கல, எந்த பொறுப்புல நான் சொல்ல கொண்டு வைங்கன்னு சொல்ல பிறகுதான் அந்த நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷனை கொண்டு உள்ள வைக்கிறேன். அப்ப நீங்க யோசிக்கணும், நாங்க சுகாதார சேவையிலே இருக்கிறோம், ஒரு உயிரை காப்பாற்றி விடுற உன்னதமான தொழிலை செய்யலாம். உண்மையான சுகாதார சேவைகளை அடிப்படை ஸ்டாஃப்ல இருந்து டாக்டர் வரைக்குமே எல்லாருமே முக்கியமானாக்கலாம். ஒரு ஆள் இல்லையா அந்த சிஸ்டம் இயங்காது.
அப்ப நாங்கள் ஒரு முக்கியமான தொழிலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம், அதாவது சேவையை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த பட்சத்துல நாங்கள் என்ன செய்யணும், ஒரு பேஷண்ட ஒரு ஒழுங்கா நடத்தணும், இப்படி நாய் மாதிரி நடத்தக்கூடாது நாங்கள். அப்ப இதை நாங்கள் எப்பவுமே மைண்ட்ல போட்டு வச்சிருக்கோம். தயவு செய்து இந்த புள்ளியை யாரும் விடாதீங்க. சுகாதார சேவையில இருக்க நாங்கள் சேவை சேவை அப்ப இந்த சேவை என்ற ஃபீல்டுக்கு இருக்கிற நாங்கள் இப்படி நாங்கள் செய்யக்கூடாது. அப்படி இல்ல நான் விருப்ப சொந்தமா காட்டுறேன், நீங்க இந்த வேலையை விட்டு போகலாம். யாருமே இங்க இழுத்து பிடிக்கல, நீங்க இல்லையாட்டா இங்க வேலை நடக்காது. இல்லை, ஒவ்வொரு துறைக்கும் ஆக்கள் வந்து இருக்கிறாங்க. கஷ்டம் இந்த வேலை, பேஷண்ட் இப்படித்தான் நடத்துவேன் அப்படின்னு கூட ஸ்ட்ரிக்டா இருக்கத்தான் வேணும், இல்லைன்னு நான் சொல்லல. ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வேற, எங்களோட வெறுப்புல காட்டுறது வேற, பிரயோகிக்கிற வார்த்தை பிரயோகம் வேற. அப்ப ஒன்றை மைண்ட்ல வச்சுக்கணும், நாங்க செயற்படணும். ஒரு பேஷண்ட நாங்கள் கண்ணியமா நடத்தணும். சரியோ, அட்லீஸ்ட் கண்ணியமா நடத்த தெரியாட்டியும் எங்களோட வேலையை நாங்க சத்தம் போடாம செய்துட்டு போகணும். அந்த பேஷண்ட நாய் மூதவி என்றது, இப்படி செய்ய அப்படி செய்ய, எருமமாறுன்றது, சாவத்தான் போறேன் சொல்றது, இதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது. இதுக்கு யாரும் இதை யாரும் எந்த ஒரு பேஷண்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தெரியல. டைரக்டர் மேடம் ஆக்சன் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எப்பவுமே ஒரு பேஷண்ட நாங்க கண்ணியமா நடத்துக்குதான் நாங்க ஒழுங்கான சேவை செய்யறவனா இருக்கோம். ரைட்.